குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:29க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:03 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:12 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று இரவு 8:16 வரை துருவம், பின்பு வியாகாத்தம். கரணம் இன்று அதிகாலை 5:03 வரை நாகவம், பின்பு மாலை 3:42 வரை கிமஸ்துக்கினம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:12 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் திருமுர் ரிப்பீட். இன்றைய நாளுக்கான பண்டிகை ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் திருமொழி திருநாள் தொடக்கம். சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருள. சகல விஷ்ணு ஆலயங்களிலும் பகல் 10 உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வாழ்வில் வளம் பெருக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? முன்னோர் காரியங்களை மேற்கொள்ள உகந்த நாள். கிழங்கு வகை பயிரிடுவதற்கு சிறந்த நாள். நவரத்தினங்கள் வாங்க நல்ல நாள். மந்திர உபதேசம் பெறுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:05 முதல் 2:49 வரை மேஷ லக்னம். 2:50 முதல் 4:52 வரை ரிஷப லக்னம். 4:53 முதல் 7:03 வரை மிதுன லக்னம். 7:04 முதல் 9:11 வரை கடக லக்னம். 9:12 முதல் 11:13 வரை சிம்ம லக்னம். 11:14 முதல் காலை 1:13 வரை கன்னி லக்னம். 1:14 முதல் 3:19 வரை துலாம் லக்னம். 3:20 முதல் காலை 5:30 வரை விருச்சக லக்னம். 5:31 முதல் காலை 7:42 வரை தனுசு லக்னம். 7:43 முதல் காலை 9:36 வரை மகர லக்னம். 9:37 முதல் 11:19 வரை கும்ப லக்னம். காலை 11:20 முதல் மதியம் 1 மணி வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். இந்த நாளுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை, அதாவது செவ்வாய் பகவான் இந்த நாளை ஆளக்கூடியவராக இருப்பதால் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி 27 முறை வீட்டில் தீபங்கள் ஏற்றி பூஜை அறையில் அமர்ந்து வழிபாட வீடு மனை நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், வாஸ்து தோஷங்கள் அகலம், சீக்கிரமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று கனவு கொண்டு இருப்பவர்களுக்கு நனவாக்கக்கூடிய நிஜமாக அமையும்.
சகோதரர்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக்கும். உடலில் இரத்த சக்தி விருத்தி அதிகரிக்கும். திடம், தைரியம், மனோபலம், வீரியம் உண்டாக்கும். மிகுந்த பலசாலியாக ராணுவ வீரர்கள் போல உங்களுக்கு நல்ல சக்தி அபிவிருத்தியாக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று வழிபடுவது சிறப்பு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இந்த நாள் 31/12/2024 செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பது. இதனால் வரையில் இந்த ஆண்டு முழுவதும் 52 வாரங்கள், 365 நாட்கள், வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திட இனி வரும் ஆண்டு 2025 உங்கள் வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெற, சுபிக்ஷமாக இருக்க, செழிப்பான ஒரு வாழ்க்கை நிலை அமைய, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் சித்திக்க இந்த 2024ஆம் ஆண்டுக்கு மனப்பூர்வமாக, ஆத்மார்த்தமாக நன்றி தெரிவியுங்கள். இயற்கை அன்னையான பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களுக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கு, இறைவனுக்கும், இறைவிக்கும், உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு, குல தெய்வங்களுக்கு, கிராம தேவதை, குல தேவதை, கிரக தேவதை, எல்லா தேவதைகளுக்கு அனைவருக்குமான ஒரு சிறப்பான நன்றியை தெரிவிக்க வேண்டிய நாள். இப்படி யாரெல்லாம் நன்றி தெரிவித்து வருகிறார்களோ ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு பொன்னான ஆண்டாக, பொற்காலமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நன்றி தெரிவிப்பவர்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட கிரகநிலைகள், சூழ்நிலைகள் இருந்தாலும் தினந்தோறும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே வருபவர்களுக்கு சிரமங்கள் என்பது ஏற்படாது. வாழ்க்கை நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இந்த சம்சார சாகரம், அதாவது இந்த வாழ்க்கை எனும் கடலில் பயணிப்பதற்கு இறைவனே உங்களுக்கு தோணியாக வந்து உங்களை கரை ஏற்பார். ஆக கரை சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயம் உண்டாக்கும். ஆகவே இந்த நாளில் 31/12/24 இந்த வருடத்தினுடைய நிறைவு நாள். ஆண்டு என்பது காலத்தை குறிக்கும். ஆக கால சக்கரத்திற்கு நன்றி தெரிவித்து வந்தால் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு நல்ல காலமாக, பொற்காலமாக அமையும். வருகிற ஒவ்வொரு காலமும், அதாவது வருகிற ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருக்கும். பல சாதனைகளை புரிவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை அடைவீர்கள். புத்துணர்ச்சியாகவும் குடும்பத்தில் க்ஷேமங்களும் லாபங்களும் நிறைந்தே இருக்கும். நீங்கள் வாழ்வில் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதற்கு இந்த ஆண்டு, இந்த காலத்தில் நீங்கள் புருஷனுக்கு, ஜோதிட ரீதியாக காலபுருஷன் என்பார்கள், அந்த காலத்தை புருஷனுக்கு நன்றி தெரிவிப்பது மிக மிக முக்கியம். இதனால் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலை கட்டத்திற்கு உயரும். நன்றி தெரிவித்து உங்களுடைய பொன்னான ஒரு மனதில் வரக்கூடிய ஆண்டு திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்பட வேண்டும் என ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வியாபாரத்தினுடைய நிலை என்ன?
வருமானம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பத்தினுடைய நிலவரங்கள், கையில் பொருளாதாரத்தில் ஏற்றம், இது சம்பந்தமான வேலைவாய்ப்பு தொடர்பான பல விஷயங்களை தினம் தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானமான கடக ராசியில் நீச்ச வீட்டில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது மகர ராசியில், நீச்சம் அடைவது கடக ராசியில். ஆகவே மேஷராசி அன்பர்கள் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி பாவகத்தில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அமாவாசை தினம் என்பது காலை வரையிலே இருக்கிறது. லாபத்தில் சனீஸ்வர பகவான், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் ராகு பகவான். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த வேலையை முடிப்பீர்கள். சந்தோஷம் இருக்கும். நினைத்ததை நடத்திவிட்டோம், செய்துவிட்டோம் என்கிற பூரிப்பு, மகிழ்ச்சி, களிப்பு நிறைந்த நாள். களிப்பு என்றால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 5ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியத்தில். ஆகவே சொத்துக்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தாய் வழி உறவுகள் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படும். தாய்மாமன் வழியில் மட்டும் நீங்கள் சற்று அனுசரித்துதான் போக வேண்டும். அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களில் கூட தாய் வழி உறவுகளிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகும். தாய்மாமன் உங்களுக்கு மறைவாக இருப்பார் அல்லது உங்களிடம் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். வெளிப்படை தன்மை என்பது இருக்காது. ஆக தாய்மாமன் வகையில் கவனமாக இருங்கள். லாபத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மிக சாதாரணமாக எல்லா வேலைகளையும் செய்து காட்டக்கூடிய யோகம் உண்டு. வீட்டில் இருப்பவர்களை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். தேவையான பொருட்களை வாங்குவீர்கள், அதிலும் விலை உயர்ந்த பொருட்கள். குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாகும். கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். முயற்சிக்குண்டானபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். நீங்கள் யார் என்பதை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிப்படுத்துவீர்கள். திறமைகள் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பேச்சின் மூலமாகவே வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. சாதகமான நாள், நல்ல நாள். நினைத்த வேலைகள் நடக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவையும் பெருந்தேவி தாயாரையும் வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை, க்ஷேமங்கள், லாபங்கள் இருக்கும். நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கைக்கு தேவையானபடி பணம் வந்து கொண்டே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். ஆர்வங்கள் உண்டாக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான் வக்ரநிலை. முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை.
பூர்வ புண்ணியத்தில் கேத்து பகவான், களத்திரத்தில் புதன் பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் அதிகமாக தண்ணீர் குடிப்பது, இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. எப்பொழுதும் அமைதியாக மௌனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வீண் பேச்சுக்கள் சில நேரங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வமின்மை உண்டாக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் அமையும். புரிதல் என்பது இருக்காது. வெளியிடங்களுக்கு செல்லாமல் வீட்டில் அமைதியாக இருங்கள். உங்களுக்கு பிடித்த இறை மந்திரத்தை பிரார்த்தனை செய்வது விசேஷம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பள்ளி படிக்கக்கூடியவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இறை பிரார்த்தனை செய்தால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், கஷ்டங்கள் தீரும். புதிய முதலீடுகள் ஏற்புடையதாக இருக்காது. சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுது வரும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு, குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை கவனிக்க முடியாமல் போகலாம். சில நேரம் நடக்க வேண்டிய வேலைகள் மிகச் சாதாரணமாக சீக்கிரமாக நடந்து முடிய வேண்டிய வேலைகள் பல மணி நேரம் எடுத்துக்கொண்டே இருக்கும். இழுபறியாக உணர்வீர்கள். தாய் தந்தையரிடத்தில் அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களிடத்தில் மனப்பூர்வமாக நமஸ்காரம் செய்வது நல்லது. தந்தை காரகன் சூரிய பகவான், தாய் காரகன் சந்திர பகவான். ஆகவே இருவருமே 8ஆம் வீட்டில் இருப்பதால் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று வேலைகளை செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது. உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பிறருடைய பேச்சுக்களை நம்பி எதையும் செய்யாதீர்கள். ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காதீர்கள். காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நேரம் சிக்கலை உண்டாக்கிவிடும். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருக்க முயற்சி செய்தல் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நல்லது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான், சிவபெருமானையும் வழிபாடு செய்வது விசேஷம். மனக்குழப்பங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். ஆழமாக சிந்திப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்பாக கவனித்து செய்தல் நல்லது. மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது, நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிறிதளவு துவரம்பருப்பு வைத்து வழிபட, கலவையான சாம்பார் சாதம் செய்து வழிபட, பிரசாதமாக கொடுக்க, செவ்வாய் பகவானால் அங்காரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் வேண்டாம். மன அமைதி என்பது தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. சுக பாவகத்தில் கேத்து பகவான். 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் உங்களுடைய ராசி அதிபதி. 1க்கும் 4க்கும் அதிபதியானவர் புதன் பகவான் 6ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில்.
அந்த இடம்தான் ருணரோக சத்ரு என்பார்கள், அதாவது கடன் நோய் எதிரி. களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான், 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் 12வது வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்பினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த சில நல்ல முடிவுகள் வந்து சேரும். வியாபாரத்தில் சில புதிய அணுகுமுறைகள் இருக்கும், வருமானம் கிடைக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். குடும்பத்தில் கலகலப்பு, நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். மனதில் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் இருக்கும். கேட்ட இடத்தில் வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த நல் வாய்ப்புகள் வந்து சேரும். ஆர்டர்கள் அதிகமாகவே வரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இயந்திரம் தொடர்பான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பு, நல்ல சூழ்நிலை. தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை இருப்பது போல குழந்தைகளும் உங்களிடத்தில் மிக அன்பாக இருப்பார்கள். உங்களுடைய கருத்துக்கு மறு வார்த்தை இல்லை என்பது போல இருக்கும். உத்தியோகத்திலும் சரி, தலைமை அதிகாரிகளும் மற்ற உத்தியோகஸ்தர்களும் உங்களிடத்தில் மிக அன்பாக கனிவாக நடந்து கொள்வார்கள். நட்பு வட்டாரத்தில் மேன்மை கிடைக்கும். நல்ல ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். புகழ் வந்து சேரும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தாய் யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று மனமுருகி வீட்டில் வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். 6 தீபங்கள் ஏற்றுவது விசேஷம். வீட்டில் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல், சுப்பிரமணிய புஜங்கம், கந்தசஷ்டி கவசம், அதே போல கந்த குரு கவச பாடல்களை தினம் தினம் கேட்டு வர உங்கள் வாழ்வில் அனைத்து இடர்பாடுகளும் தீரும். இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி நல்ல முடிவுகள் வந்து சேரும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்தபடி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்களால் ஆதரவு கிடைக்கும். நல்ல குடும்ப சூழ்நிலைகள் அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை ஏற்படும். ஒவ்வொரு காரியமும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிக எளிமையாக முடிப்பீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். செல்வ வளம் இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். புகழ் நிறைந்த நாள். மனதில் தெம்பு, தைரியம் இருக்கும். நட்பு வட்டாரத்தில் பேரும் புகழுமாக இருப்பீர்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? கிரக நிலைகளினுடைய சேர்க்கை, பார்வை, நகர்வுகள், இதை பொறுத்து நீங்கள் அறியலாம். கடகராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஜீவனத்தினுடைய ஸ்தானாதிபதியான
செவ்வாய் பகவான் உங்களுக்கு வக்ரத்தில் இருக்கிறார், அதிலும் நீச்சஸ்தானம் என்பது உங்களுடைய ராசிதான். கடகராசி என்பவர்கள் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த புத்தாண்டிற்கு முன்னதாகவே வீடு கட்ட வேண்டும் என்கிற கனவுகளோடு பலருமே இருந்திருப்பீர்கள். ஆனால் சில வேளைகள் உங்களுக்கு காலதாமதமாகவே நடந்திருக்கக்கூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வராமல் இருக்கலாம், அல்லது வங்கி லோன் கிடைக்காமல் கூட போயிருக்கும். வீடு கட்டுவதற்கான நல்ல சூழ்நிலைகள் நிச்சயம் ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் பார்க்கலாம், கோச்சாரத்தினுடைய நிலையிலும் பார்க்கலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவோடு நீங்களும் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்கள் துணைவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, பெற்றோர்களுக்கு தேவையான அனைத்து நல்ல உதவிகளையும் செய்வீர்கள். அவர்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, சுதந்திர போக்கு இருக்கும். கட்டுப்பாடு என்பது உங்களிடம் இருக்காது. வெளிப்படை தன்மையாக செய்வீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். மனம் விட்டு காரியங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். அரசாங்க வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சுப காரியம், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக சில முதலீடுகளை செய்ய மேற்கொள்வீர்கள். வேலை வியாபாரம் திருப்தியாக, சந்தோஷமாக, நல்ல சூழ்நிலையிலேயே அமையும். புதிய முதலீடுகள் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து போவதே நல்லது. உத்தியோக வேலைகளில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடியே சாதித்து காட்டுவீர்கள். மாற்றம் என்பது இருக்காது. பிறரிடத்தில் அன்பும், நல்லதொரு கனிவு, தெய்வீக குணம் வெளிப்படும். அன்பு அதிகரிக்கும் நாள். எல்லோரிடத்திலும் கனிவாக பேசி காரியத்தை நடத்தி கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். தேவைக்கேற்றாற் போல் பண வரவுக்கு இடம் உண்டு. காரியங்கள் அனுகூலமாக நடப்பதால் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமுமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கூடுமான வரையில் நேரம் கிடைக்கும் பொழுது குரு பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வாருங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார ஆத்மார்த்தமாக அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். உடன் பிறந்தவர்களாலும், பெற்றோர்களாலும், உற்றார்களாலும் நல்ல ஆதரவு உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுசரணையான போக்கு உண்டு. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்புமாக அமையும். உத்தியோகம் தொடர்பாக, இடப்பெயர்ச்சி தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். அன்பு அதிகரிக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் வருமான பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். வீட்டினுடைய தேவைக்காக தேடி அலைய வேண்டிய நிலை எப்பொழுதுமே இருக்கும். இந்த வருகிற ராகு கேத்து பெயர்ச்சி வரையிலும் மேன்மையான நிலையில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் இருப்பதால் தேவையற்ற வீண் பேச்சுக்கள், உங்களை பற்றி அவதூறுகள் வரலாம், அல்லது உங்களுடைய செயல்களுக்கு விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும்.
நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் வாழ்வில் நல்ல நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நீங்கள் யார் என்பதை உணர்வீர்கள். லட்சியங்கள் கைகூடும். நீங்கள் முடிவு செய்யக்கூடிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். அன்பு மேம்படும். சகோதரர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகம் உண்டு. காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதுநாள் வரையில் செய்ய நினைத்த காரியங்களை செய்ய முற்படுவீர்கள். நீண்ட நாள் சந்திப்புகள் இருக்கும். நண்பர்கள் கூட்டாக கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும். ஆலோசனைகள் மேம்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது மற்ற தலைவர்களிடத்தில் பேசுவது போல இல்லாமல் அவர்களுக்கு தனி மதிப்பு, மரியாதை கொடுக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடும். மேன்மையான நிலைக்கு வர வேண்டும். பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பக்குவம் என்பது தேவையாக இருக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக நிவர்த்தி செய்து விடுங்கள். மேன்மையான நல்ல சிந்தனைகள் என்பது இருந்தால்தான் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வழிபடுங்கள். ஆதரவான நாள். விடுபட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு. ஆலோசனைகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு மேம்படும். வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவானையும் வழிபடுங்கள். சிவபெருமானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். சிந்தனைகள் மேம்படும். செலவுகள் இருக்கும். மேற்கல்வி தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கலாம். பயனற்ற செலவுகளை குறைக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் அதிகமாக பேசாமல் வேலையில் கவனத்தை செலுத்த வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும், முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், 6ஆம் இடம் ருணரோக ஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அதே போல லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, வருமானத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதனை திறமையாக முடிப்பீர்கள். பண வரவுக்கான சூழ்நிலைகள் அமையும். லாபகமாக கொண்டு செல்வீர்கள். குடும்ப விஷயங்களில் நல்லதொரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். நல்ல கருத்துக்கள் அமையும். தம்பதியர்களுக்கிடையே புத்துயிர் ஊட்டக்கூடிய விதமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மன உறுதி அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய விஷயங்களில் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகள் லட்சியங்களை காப்பாற்றுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் நல்லதொரு நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வியாபார போக்கில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களினால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு.
தொழில் கூட்டாளிகளிடத்தில் நல்ல செய்திகள் இருக்கும். உங்களுடைய செயலுக்கு அவர்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு இருப்பார்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். விலை உயர்ந்த பொருட்களை ஆபரணங்களை வாங்குவீர்கள் அல்லது அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். பொருளாதார நிலையில் இருந்த வீழ்ச்சிகள் நீங்கும். எழுச்சியோடு இருப்பீர்கள். உத்வேகம் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய திறன் உங்களுக்குள் வளரும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாள், அதிர்ஷ்டமான நாள், நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிக்கல்கள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். கடனில் இருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் கருத்துக்கள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு. பிறை சூடிய பெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல சிந்தனைகள் மேம்படும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நல்ல வேலையில் அமர்வீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மூலம் வருமானம் கிடைக்கும். லாபம் உயரும். உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். பிறருடைய செயல்களில் நல்லதொரு கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உறுதி மேம்படும் நாள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இந்த நாளுக்குண்டான கோச்சார அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும்பொழுது வாக்குஸ்தானத்தில் புதன் பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அதே போல ராசியினுடைய 10ஆம் வீடான தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேது பகவான் என இந்த நாள் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும்பொழுது தீராத சங்கடங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்கும். உங்கள் மனதில் எண்ணங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். இரவு தூங்கும் பொழுது கூட மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள். பேச்சுக்களில் நல்ல திறமைகள் இருக்கும். புத்தி சாதுரியம் வெளிப்படும். நடக்காத வேலைகளை கூட பேசியே நடத்தி காட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு பேச்சினாலே விரயமும் ஏற்படலாம். ஏனென்றால் அவர் விரயஸ்தானத்திற்குண்டான அதிபதி அவர் புதன் பகவான். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதி, தாய் மாமனுக்கு அதிபதி, காரகத்துவம் பெறக்கூடியவர், நரம்புக்கு காரகத்துவம் பெறக்கூடியவர். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டு. பிறருக்கான விஷயங்கள் என்ன என்பதை கணக்கிட்டு செய்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களுக்கு அனுசரணையாகவும் உங்களுடைய நடவடிக்கை அமையும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும்.
கடந்த கால விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். வேலை வாய்ப்பு தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். கடந்த காலங்களில் நடக்காத வேலைகளை கூட திருப்திகரமாக சீக்கிரமாக நடத்தி காட்டுவீர்கள். திறமை வெளிப்படும். உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். வியாபாரம் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். துலாம் ராசி அன்பர்களை நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகும். உழைப்பு மேம்படும். ஊதியம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கைகூடி வரும். எழுச்சி நிறைந்த நாள். மனதில் நிம்மதி பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். இழுபறிகள் மறையும். வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே புதன் பகவானும், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி வக்ரநிலையில், லாபத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்? இந்த 2024ஆம் ஆண்டினுடைய நிறைவு நாள். இந்த நாளில் நீங்கள் இந்த காலத்திற்கு நன்றி செலுத்துவது மிக மிக நல்லது. பிரபஞ்சத்திற்கும் இயற்கை அன்னைக்கும் நன்றி செலுத்தினால் வரக்கூடிய ஆண்டு 2025 பொன்னான காலமாக, பொற்காலமாக அமையும். ஆக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்வில் நடந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி தெரிவிப்பது உங்களை அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு செல்லும். ஆகவே எதையும் மறவாமல் இந்த ஆண்டுக்குண்டான நன்றியை தெரிவித்து அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளம். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தின் அதிபதி, தனகாரகன். ஆக குரு பகவான் தான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அதிபதி. தங்கம் வாங்க நினைப்பவர்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டாலே போதும். ஆபரணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் தங்க நகைகளை வாங்கிக் கொண்டே இருப்பீர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அவர் உங்களுடைய வாக்குக்கு உண்டான அதிபதி. ஆகவே கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆசிரியர்கள் பணிகளில் இருப்பவர்கள் எதிர்பாராத வகையில் கைக்கு போனஸ் கிடைக்கலாம். வருகிற புத்தாண்டை முன்னிட்டு இன்கிரிமெண்ட் ஆகலாம். வருமான உயர்வு, உபரி வரவு இப்படியெல்லாம் நடக்கும். இருந்தாலும் செலவுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த நினைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளும் நடக்கும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்றார்கள். ஆக உங்களுடைய வருமானம் பெருக சேமிப்பையும் அதிகப்படுத்துங்கள். தோற்றப்பொலிவுகளில் சில மாற்றங்கள் இருக்கும்.
நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் தன லாபங்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் மேம்படும். வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர வேண்டும் என்கிற ஆவலோடு இருப்பீர்கள். பொதுவாக சுயநலம் இல்லாதவர்கள் நீங்கள். உங்களுடைய உழைப்பு அனைத்தையுமே பிறருக்காகவே அர்ப்பணிப்பீர்கள். இதனால் தெய்வ குணம், கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களை பாராட்டாதவர்களே இல்லை எனலாம். அதிலும் பெரியவர்களுடைய ஆசையை முழுமையாக பெற்றவர்கள் நீங்கள். உடல்நலம், மனநலம், உள்ளம் எல்லாமே சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆலோசனைகள் வந்து சேரும். அதே போல நல்ல சிந்தனைகளோடு இருப்பீர்கள். உயர்ந்த எண்ணங்கள், லட்சியங்கள் கைகூடி வரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாளாக்கம். நினைத்ததை நடத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீமன் நாராயணர், ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது நல்லது. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு கற்கண்டு நைவேத்தியம் செய்து அதனை சேவார்த்திகளுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். நம்பிக்கையாக இருக்கக்கூடும். உயர்வு நிலையில் வருவீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். முயற்சி கைகூடி வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவான், சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 10இல் கேத்து பகவான், விரயத்தில் புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளில் நீங்கள் நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம். காரணம், இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள் என்பதால் நவ கிரகங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், இறைவனுக்கும் இறைவிக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக, காலத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஆண்டினுடைய நிறைவு நாளில் இறை பிரார்த்தனை செய்து நன்றி தெரிவிப்பது விசேஷம். யார் ஒருவர் நன்றி தெரிவித்து காலத்திற்குண்டான வணக்கத்தையும் மரியாதையையும் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு பொன்னான ஆண்டாக, பொற்காலமாக, நிச்சயம் அவர்களுக்கு நல்ல காலமாக அமையும். வருகிற ஆண்டு உங்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகளும், எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம் கைகூடும். ஆக இந்த ஆண்டினுடைய நிறைவு நாளில் வழிபடுபவர்களுக்கு, நன்றி தெரிவிப்பவர்களுக்கு எல்லாவிதமான பொக்கிஷங்கள், இந்த காலத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குபேர சம்பத்தை அடைவீர்கள். இயற்கை அன்னையை வழிபடுங்கள். பஞ்ச பூதத்திற்கு நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த கால பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயங்கள் மனதை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய சில எண்ணங்களின் மூலமாக தெளிவற்ற நிலையில் இருப்பீர்கள். ஏதோ ஒரு விதமான குழப்ப நிலைகள் உங்களுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் உங்களுக்கு ராசியிலே சஞ்சாரிக்கிறார்கள். அமாவாசை திதி என்ன சொல்லப்படும். காலை வரையில் அமாவாசை திதி இருக்கிறது.
உங்களுடைய முகப்பொலிவில் மாற்றம், பழக்க வழக்கங்களில் மாற்றம், உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் என பல வகை கோணங்களிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து போகும். உத்தியோக வேலைகளில் புதுமையான சூழ்நிலைகள் அமையும். உங்களோடு இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். நேர்மறை சிந்தனைகளோடு செயல்பட வேண்டிய நாள். வேலையாட்களிடத்தில் பொறுமையாக நிதானமாக தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது, ஆக்ரோஷ நிலைகள் கூடாது. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து நடந்து கொண்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். குழப்பமான நாளாக இருந்தாலும் அவை சரியாகிவிடும். எண்ணத்தில் தெளிவு தேவை. தியானம் செய்வது நல்லது. அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. புதுமையான நாளாகும். எல்லாவிதமான விஷயங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஊக்கம் நிறைந்த நாளாகும். பிறரை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. விமர்சனங்கள் வேண்டாம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 31/12/2024 என்பது இந்த 2024ஆம் ஆண்டினுடைய நிறைவு நாள். ஆக இந்த நிறைவு நாளில் நீங்கள் காலத்திற்கு நன்றி செலுத்துவது மிக அவசியம். இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவியுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய குல தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள். காலத்திற்குண்டான நன்றியை தெரிவிப்பவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு 2025 உங்களுக்கு நல்ல காலமாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். செல்வ செழிப்பு, செல்வாக்கு அதிகரிக்கும். சொந்த வீடு, மனை, பூமி வாங்கக்கூடிய யோகம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமண வைபவங்கள், குழந்தை பாக்கியம். எதிர்பார்த்தபடி நல்ல உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவிகள், உயர் பதவி என அனைத்தும் உங்களிடத்தில் வந்து சேரும். ஆக இந்த நாளில் நீங்கள் நன்றி தெரிவித்தால் நிச்சயம் வருங்காலம் உங்களுக்கு பொற்காலமே. மகர ராசி அன்பர்களே, 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 7வது வீடான களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 9ஆம் வீடான பாகியஸ்தானத்தில் கேத்து பகவான். லாபத்தில் புதன் பகவான், விரயத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில். அதே போல 7ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு விரயஸ்தானமான முக்தி பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும்பொழுது செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்களில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் சற்று குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க இயலாது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது குறைவாக இருக்கும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உங்கள் துணைவரிடத்தில் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான ஆவணங்களில் கவனமாக இருங்கள். பொருட்கள் காணாமல் போவதற்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பயணங்களினால் திருப்பங்கள் ஏற்படும். வீட்டில் நடக்கக்கூடியதை வெளியிடங்களில் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியங்கள் பாதுகாப்பது நல்லது.
வளர்த்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். உங்களுடைய பொறுமை குணத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் உண்டு. உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அனுசரித்து போவதே அவசியம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் இருப்பதால் அரசாங்கம் சம்பந்தமான அரசாங்க வேலைகளில் கவனமாக இருப்பது, தலைமை அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக பேசுவது என்பது நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பங்கள் ஏற்படும் சில முன்னேற்றத்திற்கான நாள். எண்ணியதை துரிதமாக முடிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். ஞாபக மறதி தொடர்பான சங்கடங்கள் அகலும். அதிக நேரம் கண் விழிக்காமல் நேரத்திற்கு உறங்கி அதிகாலை பொழுது விழிப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், தசமஸ்தானமான விருச்சகத்தில் புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த 2024ஆம் ஆண்டினுடைய நிறைவு நாள். இந்த 31/12/2024ஆம் ஆண்டுக்கு இந்த காலத்திற்கு ஆத்மார்த்தமாக மனம் உருகி நன்றி தெரிவிப்பது உங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு வழிவகுக்கும். யார் ஒருவர் காலத்தில் வணங்கி செயல்படுகிறார்களோ, காலத்தை கருதி செய்கிறார்களோ, அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும் என்பது ஐதீகம். ஆக இந்த ஓராண்டு முழுவதும் 365 நாட்கள் 52 வாரங்கள் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் வாரி வழங்கிய இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக நல்ல காலமாக அமைய பிரார்த்தனை செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சனி பகவான் ஆட்சிநாதன், 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் 4க்கும் 9ற்கும் அதிபதியானவர். சுகஸ்தானாதிபதி அவரே, பாக்யஸ்தானாதிபதி அவரே. ஆகவே உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்வது விசேஷமானது. செல்வாக்கு உயரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். வியாபாரத்தில் எண்ணியபடி லாபத்தை பெறுவீர்கள். நல்ல அனுபவங்கள் உண்டாகும். இதுநாள் வரையில் உங்களுக்கு சங்கடங்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அதிலும் பண ரீதியாக இருந்த உபாதிகள் அகலும். தந்தை வழியில் உங்களுக்கு சில அனுகூலம் உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். தாய் வழி சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் மட்டும் பொறுமையாக இருக்க வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில், உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதையும் நேர்மறையான சிந்தனைகளோடு செயல்படுத்துவீர்கள். உண்மை ஊழியனாக இருப்பீர்கள். அலுவலக வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தலைமை அதிகாரிகளிடத்தில் நல்ல பேரும் புகழும்
அந்தஸ்தும் கிடைக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் இந்த நாள் நீங்கள் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமங்களும் லாபங்களும் நிறைந்தே இருக்கும். கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை சேமிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செல்வாக்கு உயரும். சொல் வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பீர்கள். பணம், பட்டம், பதவி உங்களை தேடி வரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் இருக்கிறார். இதுநாள் வரையில் இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மன கஷ்டங்கள் அகலும். சந்தோஷம் பெருக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் அடைவீர்கள். கௌரவம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். வருகிற ஆண்டு, அதாவது மே மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வையானது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது விழுவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டும். ஆகவே கும்பராசி அன்பர்கள், அதிலும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வைபவம் நடக்கக்கூடிய பொன்னான காலம். எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் இருக்கும். தாய் வழி சொத்துக்களின் விஷயங்களில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 16ஆம் நாள், 2024ஆம் ஆண்டினுடைய நிறைவு நாள். மீனராசி அன்பர்கள், இந்த ஆண்டு, இந்த காலத்திற்கு 2024ஆம் காலத்திற்கு ஆத்மார்த்தமாக நன்றி தெரிவியுங்கள். அப்படி நன்றி தெரிவிப்பவர்களுக்கு வருங்காலம் நல்ல காலமாக அமையும், பொற்காலமாக அமையும். யார் ஒருவர் காலத்திற்கு நன்றியையும் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமே, பொன்னான நேரமே. ஆக மறவாமல் நன்றி தெரிவித்து அதன் பிறகு உங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டால் நல்லது. மீன ராசி அன்பர்கள், ராசியிலேக்கு ராகு பகவான் சஞ்சாரம், ஜென்ம ராகு. அதே போல 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய ராசி அதிபதிய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் 2ஆம் வீடு தன ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5இல் நீச்சமான வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான் கன்னியில். விருச்சகம் என்பது 9ஆம் வீடு, பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான். களத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு பாக்கியத்தில். 10ஆம் வீடான தொழில் ஜீவனஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் பூர்வ புண்ணியாதிபதியுமான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் தந்தைக்காரகன், சந்திர பகவான் மாத்ருகாரகன், மனோகாரகன். விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கலாம். அரசாங்க வேலை காக்க முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிச்சயம் அமையும்.
உங்கள் தொழிலுக்கு நல்லதொரு ஆதாரமாக அரசாங்கத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அங்கீகாரம் கிடைக்கும். லைசென்ஸ் தொடர்பான விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பட்டம் பதவி உயர்வு இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அவர் வெற்றிக்குண்டானவர். வெற்றி ஸ்தானாதிபதியும் கூட. அவரே உங்களுக்கு 10ல் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு பூர்வ புண்ணியாதிபதி இருப்பதால் எடுத்த வேலைகள் திருப்திகரமாக அமையும். வருங்காலம் குறித்த சிந்தனைகள் இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். களத்திரத்தின் அதிபதி 7ஆம் வீடு கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள், துணைவரை பற்றி சொல்லக்கூடிய பாவகத்தின் அதிபதி 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில். ஆகவே தொழில் கூட்டாளிகள் முகாந்திரமாக, நண்பர்கள் மூலமாக கூட்டாளிகள் நிலைப்பாடு உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து இருங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் திருப்தி கிடைக்கும். தாமதங்கள் விலகும் நாள். இறை வழிபாட்டின் மூலம் அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேற முடியும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுபகாரிய செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். 5ஆம் வீடு என்பது குழந்தை பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சாதகமான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு, பண உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் மேம்படும். பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். விரய ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். அந்த இடம் என்பது அயன சயன போகஸ்தானமும் கூட. பணம் சம்பந்தமான பணத்தை சம்பாதிப்பதில் உங்களுடைய முயற்சிகள் சார்ந்த எண்ணங்களே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தூக்கத்திலும் உங்களுக்கு அதை சார்ந்த எண்ணங்கள், பணம் பற்றிய கனவுகளாகவே இருக்கும். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து இருங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். தெய்வ அனுகிரகம் கிட்டும். தாமதங்கள் விலக்கும். சக நபர்களால் ஆதரவு ஏற்படும். திருப்தி நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.